மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் ஒரு புதிய விடியலிலும் ஒரு புதிய காலை பொழுதிலும் ஒரு புதிய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அழைத்து நிற்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் கர்த்தர் அவருடைய உயிர் மூச்சையும் அவருடைய இதய துடிப்பையும் அவருடைய சுவாசத்தையும் எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒரு புதிய நாளை நாங்கள் காணும்படியாகவும் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் அனுபவிக்கும்படியாகவும் அவைகளை கடந்து வரும்படியாகவும் இரக்கம் கொண்டு எங்களுக்கு அவைகளை அளித்திருக்கின்றார், அவைகளை கொடுத்திருக்கின்றார். இன்று உலகத்திலே பலர் இந்த புதிய விடியலை காண முடியாமல் இறந்து போய் இருக்கின்றார்கள். ஆனாலும் தேவன் என்னையும் உங்களையும் நேசிக்கிறதற்கு இதுவே சாட்சியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த எண்ணத்தோடு இன்றைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோமாக. மார்க்கு அதிகாரம் 4 வார்த்தை 18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகின்ற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகின்றன, அதனால் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேறு இச்சைகள் உட்பிரவேசித்து கேட்கப்பட்ட வசனத்தை தாக்கி நெருக்கி விடுகின்றன, இதனால் பலனற்று போகிறார்கள். இந்த உவமையை நாங்கள் பல கோணங்களிலே பலர் பேச கேட்டிருப்போம். இந்த உவமையை நானும் நீங்களும் பல கோணங்களிலே வாசித்து இருப்போம், கேட்டிருப்போம், இதை தியானமும் பண்ணி இருப்போம். வசனத்தை கேட்டும் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்டும் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்டும் என்ற அந்த இடத்திலே எவ்வளவு காலத்துக்கு ஒருவன் வசனத்தை கேட்டும் பலனற்று போகின்றான் என்று அங்கே போடப்படவில்லை, அங்கே எழுதி வைக்கப்படவில்லை. ஆனாலும் வசனத்தை கேட்டும் அவன் பலனற்று போகிறான் என்பதை தெளிவாக போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. வசனத்தை எவ்வளவு காலம் அவன் கேட்டான் என்பதை பற்றி எழுதி வைக்கப்படவில்லை. மாறாக வசனத்தை கேட்டும் பலனற்று போகிறார்கள் என்று எழுதி வைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த இடத்திலே ஒன்றும் வெளிப்படையாக பேசவில்லை. இயேசு எல்லாவற்றையும் மறைமுகமாக பேசுகின்றார். அவ்வளவுக்கு எல்லாம் கொடிய பாவங்களும் அருவருப்பான பாவங்களும்
பேச முடியாத பாவங்களும் உணர முடியாத பாவங்களுமாக இருக்கின்றபடியால் இயேசு அவைகளை வெளிப்படையாக பேசவில்லை, அவைகளை விவரமாக பேசவில்லை. மாறாக அவர் உலக கவலைகள், உலகத்திலே எவைகளையெல்லாம் அனுபவிக்கலாம் என்ற ஆசைகள் அவனுக்குத்தான் நன்றாக தெரியும். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இந்த உலகத்திலே இருக்கின்ற இவைகளை நான் அனுபவிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்திலே வாழுகின்றான் அல்லது அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் என்பது அவனுக்குத்தான் அவைகள் நன்கு தெரியும். அதே கட்டத்திலே ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஒரு ஐஸ்வர்யத்திலே ஒரு பணத்திலே இவ்வளவு ஆசையாக இருக்கின்றான், இவ்வளவு பேருக்கு அவன் வட்டிக்கு கொடுக்கின்றான், இவ்வளவு பேருக்கு அறா வட்டிக்கு கொடுக்கின்றான், இவ்வளவு பேருக்கு கந்து வட்டிக்கு அவன் கொடுக்கின்றான். இந்த பணத்தின் காரணத்தால் எவ்வளவு பேரை அடித்திருக்கிறான், கொலை செய்து இருக்கின்றான் என்பதும் அவனுக்குத்தான் இவைகள் தெரியும். மூன்றாவது, வேறு இச்சைகள். வேறு இச்சைகள் என்பதும் அவனுக்குத்தான் தெரியும். என்ன என்ன இச்சைகளை, என்ன என்ன அருவருப்பான பாவங்களை இந்த உலகத்திலே நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பது அவனுக்குத்தான் எல்லாம் தெரியும். உலகத்திலே நான் என்ன அனுபவிக்க வேண்டும், என்னத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன், ஐஸ்வர்யத்தினால் நான் என்னென்ன காரியங்களை செய்கின்றேன், வேறு பல இச்சைகளுக்கும் நான் அடிமையாகி அவைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பது அவனுக்குத்தான் தெரியும். இவைகளெல்லாம் அருவருப்பான பாவங்கள், பேச முடியாத, பார்க்க முடியாத, உணர முடியாத, கேட்க முடியாத பாவங்களாக இருக்கிறபடியால் இயேசு அவைகளை வெளிப்படையாக பேசாமல் ஒற்றை வார்த்தையிலே பேசுகிறார். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், வேறு இச்சைகள், இவைகள் இருக்கும் பொழுது கேட்கின்ற வசனத்தை அல்லது கேட்ட வசனத்தை நெருக்கி போட செய்கின்றது. இதனால் அவன் பலனற்று போகின்றான் என்று எழுதி வைக்கப்படுகின்றது. அப்படி என்றால் ஒரு மனுஷன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு வசனத்தை வாசிக்க வேண்டும், வசனத்தை தியானம் செய்ய வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும், வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். அதைத்தான் வெளிப்பாடு 1 அதிகாரத்திலே வார்த்தை 3 பேசப்படுகின்றது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் பாக்கியவான், அதை கேட்கிறவனும் பாக்கியவான், அதை கை கொள்ளுகின்றவனும் பாக்கியவான் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதனை சீர்படுத்துவது வார்த்தை என்பதை இந்த இடத்திலே கோடிட்டு இயேசு காட்டுகின்றார். இந்த சம்பவத்தை நாங்கள் 2 பிரிக்கலாம், 2 குரூப்பா பிரிக்கலாம். ஒருவன் உலகத்தின் ஆசையிலே வாழ்ந்து அவைகள் எனக்கு அமைதியை கொடுக்கவில்லை, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே நான் வாழ்ந்தேன், அதுவும் எனக்கு அமைதியை கொடுக்கவில்லை, வேறு பல இச்சைகளோடும் நான் வாழ்ந்தேன், அதுக்கும் எனக்கு அமைதியை கொடுக்கவில்லை, அமைதியை கொடுக்கின்ற ஒரே
தெய்வம் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவன் உணர்ந்தான் அல்லது அறிந்தான் அல்லது இன்னொருவர் சொல்லி அவன் கேள்விப்பட்டிருக்கலாம். அவன் என்ன செய்கின்றான்? இயேசுவை சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டு அவன் வசனத்தை கேட்க ஆரம்பிக்கின்றான். அவன் வசனத்தை கேட்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாளில் இருந்து அல்லது வசனத்தை அவன் கேட்டும் அவனுடைய சிந்தனை எல்லாம், அவனுடைய எண்ணம் எல்லாம் உலக கவலைகளையும் உலக இன்பங்களையும் உலகத்தின் மாயைகளையும் ஐஸ்வர்யத்தை நோக்கியும் விட்டு போட்டு வந்த அந்த இச்சைகளை நோக்கியே அவனுடைய சிந்தை இருந்தது, அவனுடைய எண்ணம் இருந்தது. இந்த எண்ணங்களோடு அவன் வசனத்தை கேட்கின்றான். ஆனால் சிந்தையிலே ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலகத்தின் இன்பமும் வேறு சில இச்சைகளும் அவனை விடாமல் ஆட்கொண்டபடியால் அவன் வசனத்தை விட்டு விடுகிறான், அவைகளை மீண்டும் பிடித்து விடுகிறான். இதனால் வசனம் நெருக்கப்படுகின்றது. அவன் பலனற்று போகின்றான். இருந்தும் இவ்வளவு நாளும் ஆலயத்துக்கு வந்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் வார்த்தையை கேட்டும் அவன் பலனற்று போகின்றான் என்பது ஒரு வகையான குரூப். இப்படிப்பட்டவர்களும் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். எனக்கு ஒன்றாலையும் அமைதி இல்லை, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு ஒன்றாலையும் அமைதி இல்லை, எனக்கு இயேசுவாலே மட்டும்தான் எனக்கு அமைதியை கொடுக்க முடியும் என்று வருவார்கள். ஆனால் மீண்டும் அதே சிந்தனையோடு அவர்கள் வசனத்தை கேட்கின்றபடியால் அவர்களால் நிலைத்து நிற்க முடியாமல் போய் விடுகின்றது. இன்னொரு குரூப் இருக்கின்றது, இரண்டாவது குரூப். நான் உலக இன்பங்களுக்குள்ளே விழுந்துவிடக்கூடாது, உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கு நான் அடிமைப்பட்டு விடக்கூடாது, வேறு சில இச்சைகளுக்குள்ளும் நான் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து வாழ பழகிக் கொள்வார்கள், ஜெபிக்க பழகிக் கொள்வார்கள், வார்த்தையை தியானம் பண்ணுவார்கள், வார்த்தையை பேசுவார்கள், வசனத்தை நன்றாக கேட்பார்கள். இப்படி அவர்கள் இவைகளுக்கெல்லாம் விலகி வாழ்ந்து கொண்டு வசனமே எங்களுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே அவர்களும் சில வேளைகளிலே உலகத்துக்கு ஒத்து நாங்கள் வாழ வேண்டும் அல்லது அடுத்தவர்கள் போல் வாழ வேண்டும், மற்றவர்கள் போல் வாழ வேண்டும், உலகத்தின் ஆசைகளுக்கு நாங்களும் உள்ளாக்கப்பட வேண்டும் என்று ஆசையின் நிமித்தம் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையின் நிமித்தம் பல காரியங்களுக்கிலே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அவர்கள் விழுந்து விட்டதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் கொடுக்கின்ற நேரங்கள் குறைந்து போகும். வேத வாசிப்புக்கு கொடுக்கின்ற நேரங்கள் குறைந்து போகும். ஆராதனைகளுக்கு ஏனோ தானோ என்று அவர்கள் போவார்கள். ஆராதனைக்கு போனாலும் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும்,
உலகத்துக்கு ஒத்து வாழ வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எல்லா பொருட்களும் எங்களுக்கு வேண்டும். எல்லாம் எங்களுக்கு தேவை என்று சொல்லி உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கும் விழுந்து விடுவார்கள். இதனால் கேட்கப்பட்ட வசனம் நெருக்கப்படுகின்றது. அவர்களும் இவ்வளவு காலம் தேவனோடு உறவாடியும் பலனற்று போகிறார்கள். முதலாவது குரூப் எல்லாம் இருந்தும் எங்களுக்கு அமைதி இல்லை என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வந்தார்கள். வசனத்தை கேட்டார்கள். ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பழைய வாழ்க்கைகளை பற்றி இருந்தபடியால் அவர்கள் வசனத்தை விட்டு விடுகிறார்கள். வசனம் நெருக்கப்படுகின்றது. அவர்கள் பலனற்று போகிறார்கள். இன்னொருவன், நான் உலக ஆசைகளுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் உலக இன்பங்களுக்கும் வேறு இச்சைகளுக்கும் விழுந்துவிடக்கூடாது என்று இயேசுவின் பாதத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு இருந்தவன். ஆனால் அவனுக்கும் உலகத்தைப் போல் உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேண்டும், வேறு இச்சைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும், அடுத்தவனைப் போல் வாழ வேண்டும் என்ற ஆசையிலே அவன் வசனத்தை விட்டுவிட்டு அவைகளை பிடிக்கத் தொடங்குகிறான். இதனால் வசனம் நெருக்கப்படுகின்றது. அவனும் பலனற்று போகின்றான். இந்த இரண்டு குரூப்புக்குள்ளேயும் நானும் நீங்களும் எந்த குரூப்புக்குள் இருக்கின்றோம்? நாங்கள் எவைகளை விட்டுவிட்டு எவைகளை பிடிக்கின்றோம்? அல்லது நான் முதலாவது குரூப்புகளையும் இல்லை, இரண்டாவது குரூப்புகளையும் இல்லை, நான் இப்பொழுதும் நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கின்றேன், வசனத்தை பிடித்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு பிள்ளையாக நான் இருக்கின்றேனா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் எப்பொழுதும் எங்களோடும் உங்கள் அனைவரோடும் இருக்க கடவதாக. ஆமென்.